Hi friends, welcome to Madhumit NP channel. Today we are going to see 5th standard CBSE portion term 2. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு லெசன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போது வந்துட்டு நம்ம ஒரு தடவை ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நம்ம இப்போ கடைசி பேப்பர் புக்ஸ் வச்சு இங்கிலீஷில் போட்டுறீங்க. அது வருது நம்ம வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம். ஏன்னா அது வந்து அதையும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து புக் பேக் உங்களுக்கு சீக்கிரமே சொல்கிறேன். ஒரு 4 சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி புக் பேக் சொல்லிடுவேன். ஏன்னா 4 சாப்டர்ஸ் தான் எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஸோ 4 சாப்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ வந்துட்டு இந்த 3 சாப்டர்ஸ் நடத்துனதுக்கு கொஷின் ஆன்சரும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸுமே இதில் வந்துடும். அதையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. இது வந்து இதான் இங்கிலீஷ் நோட். I'm studying Madhivadini and I'm in the Gazania class 5th B English and Atlantic CBSE. ஓகே, வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்ன பார்த்துருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தண்டர் அண்ட் ஆனன்சின்னு ஒரு லெசன் பார்த்துருந்தோம். கரெக்டாக? அதில் உள்ள சுனானிம்ஸ் தான் பார்க்கும். இதில் என்னென்னா சுனானிம்ஸ் வரும், ஆன்டானிம்ஸ் வரும், நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் வரும். சில இதில் பேராகிராஃப் கொஷின்ஸ் கூட வரும். ஓகேவா? ஓகே, சுனானிம்ஸ் என்னன்னா ஃபெமைன் ஸ்டோரேஜ். ஃபெமின்னா என்ன? மீன்ஸ் சுனானிம்ஸ் அப்படியே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சுனானிம்ஸ்னால் ஒரு வேர்டுக்கான அர்த்தம் இந்த சைடு இருக்கும். ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டுக்கான அர்த்தம் அங்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபெமைன்னா ஸ்டோரேஜ், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து அஸ்டானிஷ்மெண்ட். அஸ்டானிஷ்மெண்ட்னா என்ன? அமேஸ்மெண்ட். அஸ்டானிஷ்மெண்ட்னா அமேஸ்மெண்ட். எமோஜ். எமோஜ்னா என்ன? அப்பியர் ஆகுது. கரெக்டாக? எமோஜ்னா அப்பியர். நெக்ஸ்ட் கிரேட்ஃபுல்னா என்ன? தேங்க்ஃபுல். கிரேட்ஃபுல்னா தேங்க்ஃபுல், நன்றி பெற்றவங்க. ஓகேவா? ஹங்க்ரி, ஸ்டாரிங். ஹங்க்ரினா என்ன? பசிக்கிறது. அதான் என்ன? ஸ்டாரிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இனிமேல் நான் சொல்கிற இங்கிலீஷ் வேர்டை வச்சு நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க வீட்டில் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். என்னோடய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போய் அங்கே பேசுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் எதெல்லாம் பேசலாம். நீங்கள் ஃபெமைன் அப்படின்னா என்ன? ஷார்ட்டேஜ். ஃபெமின்னா ஷார்ட்டேஜ்னு சொல்லலாம். அஸ்டானிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு இந்த சைடு இருக்க வேர்ட்ஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைடு இருக்க அந்த தேங்க்ஃபுல், அப்பியர் அது கூட சொல்லலாம். நீங்கள் எமோஸ்ட் அப்படின்னா என்ன? அப்பியர். கிரேட்ஃபுல். நம்ம இப்போ நமக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போது வேறு வேலை இப்போ அம்மா நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா ஹோம்ஒர்க்குக்கு, அதை நீங்கள் என்ன சொல்லலாம்? ரொம்ப நன்றின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? கேன் சே வெரி வெரி தேங்க்ஸ். இன்னும் உங்களுக்கு பசிக்குது இப்போ ரொம்ப. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அம்மா எனக்கு பசிக்குது, தோசை தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? கேன் ஆஸ்க் மம்மி ஐ ஆம் ஹங்க்ரி நவ், கேன் யூ கிவ் ஒன் தோசா அப்படி கேளுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் ஆன்டனிம்ஸ்னு அர்த்தம். ஓகே. அப்படின்னா என்னென்னா லாஸ். ஓகேவா? செல்ஃபிஷ்னா என்ன? அப்படின்னோட ஆப்போசிட் என்ன? லாஸ். அப்படின்னா புரிஞ்சுக்கிறது, லூஸ்னா புரிஞ்சுக்காது. ஷெல்ஃபிஷ்னா என்ன? நீ ஒரு ஷெல்ஃபிஷ், உனக்கு இந்த மேனர் கூட தெரியலையா? நீ ஒரு ஷெல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஆப்போசிட் ஜெனரஸ். நீ ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ஜெனரஸ். அப்பியர். இங்கே பாரு தெரியுது, அது அப்பியர் ஆகுது. இங்கே பாரு டிஸப்பியர். அப்பியருக்கு டிஸப்பியர். ஹைடு மறைச்சிருக்குது, மறைக்கிறது. எக்ஸ்போஸ் வெளில காட்டுறது. என்டர் உள்ளே வர்றது. லீஃப் வெளில போகிறது. எல்லாமே என்ன? அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஆன்சர் த கொஷின்ஸ் இந்த கேன் ரைட். இது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியணும். சென்டென்ஸ் மேக் பண்ணுறது தெரியுறது வந்து இந்த கொஷின் இருக்கும். கரெக்டாக? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில பேர்லாம் நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகே, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதிலே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கேன் யூ ஃபைண்ட் இட்? எனிஒன்? இஸ் ஆன்சர் த கொஷின்ஸ். யாவது வருது? ஆன்சர் த கொஷின்ஸ். நோ. ஹியர் யூ கேன் ஆட் த ஆன்சர் தி ஃபாலோவிங் கொஷின்ஸ். என்னவா ஒரு சென்டென்ஸாகவே வருது. இப்போ நான் மிஸ்டேக் பண்ணது புரிஞ்சுதா?
ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். why did அனன்சி traveled in a broken boat? நம்ம பார்த்தோம் அனன்சி வந்துட்டு எதுக்கு வந்து broken boatல ட்ராவல் பண்ணியிருந்தா அப்படிங்கிறது. ஓகேவா? அனன்சி traveled in a broken boat because he did not have a boat of his own to cross the sea and get into the island. அனன்சி வந்துட்டு இதை நீங்கள் கொஷின்லேருந்தே எழுதலாம். அனன்சி traveled in a broken boat எதுக்குன்னா, அனன்சி வந்துட்டு broken boatல ட்ராவல் பண்ணான் எதுக்குன்னா, அவங்கிட்ட ஓனாக ஒரு போட் இல்லை. அந்த சீயை வந்து க்ராஸ் பண்ணி போய் அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, ஓனாக ஒரு போட் இல்லை. கரெக்டா? இதை பார்த்துங்க. இதில் தான் கிராமர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கரெக்டாக பண்ணுங்கள். ஹீ ஏ ஆஃப்லாம் எங்கே வரும், டூ ஹிஸ்ஸு அதெல்லாம் எங்கே வரும்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். why did அனன்சி jump into water after having failed to get the nuts in the boat? எதுக்கு அனன்சி வந்து வாட்டருக்குள்ளே குதிச்சிட்டா, அப்புறமா அது நட்ஸ் வந்து போட்டில் கெட் ஹேவிங் ஃபெயில்டு டு கெட் அப்படி. அனன்சி ஜம்ப்டு இன்டு த வாட்டர் பிகாஸ் எதுக்கு குதிச்சான்னா, he could not bear the thought of going home with empty handed. அவனுக்கு வந்து என்ன இல்லை, அவனுக்கு இப்போ ஒரு இதாக இருக்கும்ல, ஒரு கஷ்டமாக இருக்கும்ல, எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு தோணலை, வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ஐ டு நாட், நான் வந்து ஒரு எம்டி ஹேண்டடாக கையில் எதுவுமே, எம்டி ஹேண்டட்னா என்ன, வித்தவுட் ஹேவிங் எனி திங் இன் அவர் ஹேண்ட். ஓகேவா? எம்டி ஒரு ஹேண்டை வீசிட்டு போகிறது வந்து அவனுக்கு என்ன இல்லை, அவனால் பியர் பண்ண முடியல. ஓகேவா? தேர்ட் கொஷின். why did அனன்சி கீப் கெட்டிங் பிளம்பர்? அனன்சி எதுக்கு பிளம்பர், இட் மீன்ஸ் பிளம்பர்னா என்ன, ஃபேட். ஓகேவா? எதுக்கு அனன்சி வந்து லைக் குண்டாயிட்டு வரா, ஃபேட்டாக. அனன்சி கீப் கெட்டிங் பிளம்பர் ஆஸ் ஹீ எதுக்குன்னா, as he hide the magic pot from the family and whenever he felt hungry he enjoyed a good meal without sharing it with his family. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவன் வந்து மேஜிக் பாட்டை ஃபேமிலிக்கிட்டேருந்து என்ன பண்ணிட்டான், மறைச்சிட்டான். எப்போ தான் அவனுக்கு ஹங்க்ரியாக இருக்கோ அவன் ஜாலியாக அவனோட மீட்டை வந்து நல்லா சாப்பிடுவான், ஜாலியாக வித்தவுட் யாருக்குமே ஷேர் பண்ணாமல், அவங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாமல் சாப்பிடுவான். ஓகேவா? அதனால தான் அவன் என்ன ஆகிட்டான், பிளம்பர் ஆகிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் when அனன்சி reached the, இந்த கொஷின் தான் இவ்வளோ பஸ்ஸுக்கு இருக்கும், ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? when அனன்சி reached the palm tree the second time the nuts he dropped fell into the boat. Instead of taking them back to his family he threw the nuts into the water. Did he do the right thing? Justify your answers. அவன் கரெக்டாக செஞ்சுருக்கானா? No, he did a wrong thing. He was greedily wanted to reach Thunder's cottage in the hope of another magical gift. இல்லை, அவன் பண்ணது தப்பு. ஏன்னா அவன் கிரீட்லி அப்படின்னா என்ன, கிரீட்லின்னா என்னது, ஒரு இட் மீன்ஸ் கிரீட்லி இட் மீன்ஸ் கிரீட்லாம் பொறாமப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவன் என்ன பண்ணுறான், தண்டர்ஸ் காட்டேஜுக்கு போகிறதுக்கு கிரீட்லி அவனுக்கு பொறாமப்பட்டுட்டு தண்டர்ஸ் காட்டேஜுக்கு போயிட்டு அவனோட நம்பிக்கையை வச்சு போயிட்டு அங்கே எதுக்கு போகிறான், வித் அ ஹோப் ஆஃப் அனதர் மேஜிக்கல் கிஃப்ட், இன்னொரு மேஜிக்கல் கிஃப்ட் வாங்க போகிறாங்க. இது கரெக்டா? நோ, ஹி டிட் எ ராங் திங். Next, why do you think Thunders gave a stick to Anansi the second time? ரெண்டாவது தடவை வரும்போது எதுக்கு தண்டர் வந்துட்டு அனன்சிக்கிட்ட ஸ்டிக் கொடுத்தாங்க? தண்டர் gave him the stick to teach him a lesson. தண்டர் எதுக்கு ஸ்டிக் கொடுத்தாங்கன்னா, அந்த அனன்சிக்கு லெசனை டீச் பண்ண தான் இந்த ஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னொரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்காக தான் நான் இப்போ இந்த கொஷின் ஆன்சர் புக் பேக்லாம் போட்டுட்ருக்கேன். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.